கோவை காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் முகமது. இவர் கோவை சட்டக்கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் வடவள்ளி பகுதியில் உள்ள பிரபலமான ஆனந்தாஸ் உணவகத்தில் ஷேக் முகமது ஃப்ரைட் ரைஸ் வாங்கியுள்ளார். உணவின் விலை 160 இருந்த நிலையில் பார்சல் செய்து கொடுப்பதற்காக தனியாக ₹5.71 கூடுதலாக கட்டணம் வசூல் செய்துள்ளனர். ஆனால் பார்சல் மீது அந்த உணவகத்தின் பெயர் மற்றும் லோகோ இடம்பெற்றிருந்துள்ளது. உணவு பார்சல் செய்வதற்கு தனியாக கட்டணம் வசூல் செய்த நிலையில் அதில் லோகோ பதித்து தன்னை விளம்பர ஏஜென்ட் போல பயன்படுத்திக் கொண்டதாக ஷேக் முகமது அந்த ஹோட்டலுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். எந்த விளக்கமும் அளிக்கப்படாத நிலையில் ஆனந்தாஸ் ஹோட்டல் மீது கோவை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் பார்சலுக்கு தனியாக கட்டணம் வசூலிக்கும் நிலையில் அதில் ஹோட்டலின் லோகோ இடம் பெற்றிருக்க கூடாது என்று நீதிபதி கூறினார். மேலும் ஷேக் முகமதுக்கு இழப்பீடாக ₹10,000 மற்றும் வழக்கு செலவு ₹5,000 வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். பெரும்பாலான உணவகங்கள் தங்கள் நிறுவனத்தின் பெயரை பார்சல் மற்றும் பைகளில் பதிவதை வாடிக்கையாக கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. என்னோட பேர் ஷேக் முகமது. நான் கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர். கடந்த ஆகஸ்ட் 2022 வடவெளியில் இருக்கக்கூடிய ஆனந்தாஸ் பிரான்ச்சுக்கு நாங்கள் போய் ஒரு பார்சல் வாங்கியிருந்தோம். அந்த பார்சலில் வந்து கண்டெய்னர் சார்ஜுன்னு சொல்லி ₹5.71 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களோட கம்பெனி லோகோவும் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் கேட்கும்போது அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, இதுதான் எங்களோட கம்பெனி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இது சம்மந்தமாக வந்து நான் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன் விளக்கம் கேட்டு. அதாவது உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, உங்களோட லோகோவை போட்டு எங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டிருந்தேன். அந்த நோட்டீஸுக்கு வந்து அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் 11ஆவது மாதம் 2022 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அதாவது பார்ட்டி இன் பர்சனாக வந்து நான் அப்பியர் ஆனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் வந்து அவங்களோட கம்பெனி லோகோவை போட்டு ₹5.71 சார்ஜ் பண்ணுறாங்க. என்னையை வந்து ஒரு கஸ்டமரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜெண்ட்டாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோடய வாதத்தை எடுத்து வச்சேன். அது கடந்த ஒரு வருஷமாக ஹியரிங் போய் இப்போ நவம்பர் 8, 2023 ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்குது. அதாவது ஒரு கண்டெய்னரில் அவங்களோட லோகோ போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அந்த லோகோவை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. அது போக ₹10,000 காம்பன்சேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது போக ₹5,000 லிட்டிகேஷன் சார்ஜ் சொல்லியிருக்கிறாங்க.